ஹாய் everyone, வெல்கம் டு டெக் கல்வி டாக்ஸ். ஓகே, நம்ம எதாவது பார்க்க போகிறோம்னா GitHub ஆக்ஷன்ஸோட பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு GitHub ஆக்ஷன்ஸ் தான் என்ன? ஸோ GitHub ஆக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு CI/CD டூல். ஸோ CI/CDனா என்ன? இது வந்து பல பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு CI/CDனா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ CI/CDனா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி ஆர் டிப்ளாய்மெண்ட்ஸ் சொல்லுவோம். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணதுக்கு ஒரு 5 டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. 5 பேருமே தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 5 பேருமே தனித்தனியாக சேஞ்சஸ் கிரியேட் பண்ணுவாங்க அந்த கோடில். ஸோ அது எல்லாத்தையும் வந்து காமனாக ஒரு சிங்கிள் கோட் பேஸில் நம்ம கொண்டு வரணும். அந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூஸ் இன்டெகிரேஷனில் பண்ணுவோம். ஸோ எப்போல்லாம் அந்த டெவலப்பர்ஸ் வந்து ஒரு கோடை கமிட் பண்ணி புஷ் பண்ணுறாங்களோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா கோடையும் வந்து அந்த கோட் பேஸ்க்குள்ள இன்டெகிரேட் பண்ணக்கூடிய ஒர்க்கை தான் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் பண்ணும். ஸோ கண்டினியூஸ் டெலிவரியில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கம்ப்ளீட் ஆன அடுத்த ப்ராசஸில் வந்து நம்ம கண்டினியூஸ் டெலிவரிக்குள்ளே வரும். ஸோ கண்டினியூஸ் டெலிவரியில் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கோடு எழுதிருக்கீங்கன்னா, அந்த கோடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெவலப்பர் என்வரான்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ டெவலப்பர் என்வரான்மெண்ட் டெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு டெஸ்டிங் என்வரான்மெண்ட் சர்டன் டெஸ்ட் கேசஸ் இருக்கும். அந்த டெஸ்ட் கேசஸ்லாம் பாஸ் ஆன பிறகு தான் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் டெஸ்டிங் கொண்டு போவோம். ஸோ ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் டெஸ்டிங் கிளியர் பண்ண பிறகு தான், ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து டெவலப்பர் என்வரான்மெண்ட்டில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அங்கேயே வந்து அது வந்து ஃபெயிலுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்வரான்மெண்ட், இந்த 3 என்வரான்மெண்ட் கிளியர் பண்ணி வந்த பிறகு தான் அந்த கோடை வந்து நம்ம டிப்ளாய்மெண்ட்டுக்கே சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த டெஸ்டிங்லாம் பாஸ் ஆன கோடை வந்து ஃபைனலாக ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி ஆர் டிப்ளாய்மெண்ட்டில் நடக்குது. ஸோ இப்போ GitHub ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணுன்னா, இது வந்து உங்களோட ரெப்பாசிட்டரியிலேருந்து டேரெக்டாக ஒரு ஒர்க் ஃப்ளோவை வந்து ஆட்டோமேட் பண்ணும். ஸோ ஒர்க் ஃப்ளோனா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து உதாரணத்துக்கு ஒரு ட்ரிகர் பேஸ் பண்ண ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரிகர் பேஸ் பண்ண ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்னால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ரெப்பாசிட்டரி இருக்குது. அந்த ரெப்பாசிட்டரியிலே நீங்கள் ஒரு கோடை புஷ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து புல் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு டாஸ்க்கை ஷெட்யூல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு இந்த காலைல 10 மணிக்கு இந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆனால் நல்லாக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் தான் ட்ரிகர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரிகர்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த சர்டன் டைம், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கோடை புஷ் பண்ண உடனே வந்து அந்த கோடை வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சர்டன் லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஜாப்ஸில் என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த கோடை எப்படி பில்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அந்த கோடையை டெஸ்ட் பண்ணணுமா, ஸோ டெஸ்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி மெத்தட்ஸில் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கான டெஸ்ட் கேசஸ் என்னன்னு சொல்லி கொடுத்து வச்சிருப்பீங்க. அடுத்து கடைசியாக டிப்ளாய்மெண்ட் போகணுன்னா என்ன மாதிரி டிப்ளாய்மெண்ட் பண்ணணும், என்ன சர்வரில் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸையும் வந்து அந்த ஜாப்ஸ் கீழே கொடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் GitHub ஆக்ஷன்ஸ். ஸோ இதை வச்சு தான் இது வந்து நிறைய பெனிஃபிஷியல் ஆகும். இப்போ தான் அதுக்கு வந்து நீங்கள் இப்போ வெர்சலே எடுத்துக்கோங்க. வெர்சலில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அதுவும் வந்து GitHub ஒர்க் ஃப்ளோ, அதாவது GitHub ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் இதை வச்சு டேரெக்டாக வந்து இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு கோடை டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃபாஸ்ட் API பற்றின வீடியோலாம் போட்டிருப்பேன். அதில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மேனுவலாக கொண்டு போய் EC2 இன்ஸ்டன்ஸில் டிப்ளாய் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இங்கேயே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து SSH மட்டும் கனெக்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணுற மூலமாக நம்ம ஈஸியாக வந்து EC2வில் வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் கிளியராக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி நம்ம EC2 இன்ஸ்டன்ஸில் இது பண்ணுறதுன்னு. ஆக்சுவலாக என்னோட ஃப்ரீ அக்கௌண்ட், AWS ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வேறு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அதை பற்றின வீடியோ மேக் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக அது புரியும். ஸோ இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து GitHub ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ஒரு YAML ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ YAML ஃபைல்ஸ் என்ன பண்ணுன்னா, ஸோ YAML ஃபைல்ஸில் என்னன்னா, ஒரு எப்படி சொல்லணும்னா, இது வந்து YAML எயிண்ட் மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி இன்னும் கிளியராக சொல்லலாம்னா, வந்து ஹியூமன் ரீடபிள் டேட்டா சிரியலைசேஷன் ஃபார்மேட். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹியூமன் ரீடபிள்னால் நீங்கள் வந்து ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இன்டென்டேஷன் யூஸ் பண்ணும். ஸோ ஒரு டேட்டா ஹைராக்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு இந்த ஹைராக்கில் இந்த ஒர்க்லாம் நடக்குன்னு சொல்கிறத வந்து இன்டென்டேஷன் மூலமாக இது பண்ணுவோம். இப்போ பைத்தான் எப்படி இன்டென்டேஷன் பேஸ் பண்ணி பண்ணுவோம், அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் YAML ஃபைல்ஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து, ஸோ இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோன்னா, என்ன கீழே பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, கீழே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிறேன், மறந்துடுச்சுன்னா அப்படி கொஞ்சம் பார்த்துக்கிறது, கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருந்துக்கிறேனே. ஸோ இப்போ வந்து இதை வச்சு நம்ம இந்த YAML ஃபைல்ஸ் வச்சு என்னென்ன டிஃபைன் பண்ணலான்னா, 3 விஷயம் டிஃபைன் பண்ணலாம். ட்ரிகர்ஸ். ஸோ ட்ரிகர்ஸ்னால் என்ன மாதிரி சிச்சுவேஷனாக இந்த ஜாப்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறது. ஜாப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குதோ அந்த செட் ஆஃப் ப்ராசஸ் எல்லாம் சொல்கிறது தான் வந்து ஜாப்ஸ். அடுத்து ஸ்டெப்ஸு. ஸோ ஸ்டெப்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் இல்லைனா வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த ஜாப் கம்ப்ளீட்னு சொல்லுவீங்களோ, அந்த ஸ்டெப்ஸை சொல்லக்கூடியது தான் வந்து ஸ்டெப்ஸ்க்குள்ளே வரும்.
ஸோ இதை நான் இப்போதைக்கு ஒரு பேசிக்காக ஒரு GitHub ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு GitHub ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அதில் ஒரே ஒரு பைதான் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அந்த பைதான் ஸ்கிரிப்டில் ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். என்ன இருக்குன்னா, ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் GitHub ஆக்ஷன் சொல்லியிருக்கோம். அதை வந்து எப்படி நான் வந்து GitHub ஆக்ஷன்ஸில் வந்து ரன் பண்ணி, அதாவது ஒரு YAML ஃபைல் வச்சு ரன் பண்ணி அந்த GitHub அந்த லாக்லேயே வரும். நான் ஆக்சுவலாக வந்து இது எங்கேயுமே அவுட்புட் எடுக்க முடியாது. அவுட்புட் வந்து நான் எங்கேயுமே டிஸ்பிளே பண்ண முடியாது, ஒரு URL-ஓ எதுவுமே டிஸ்பிளே பண்ண முடியாது. கடைசியாக வந்து நான் இந்த மாதிரி காமிப்பேன். அதாவது வந்து அது அந்த லாகில் இருக்கும், ஹலோ எவ்ரிவன் சொல்லி அங்கே பிரிண்ட் ஆகிருக்கும், அதை நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்ஸ். நான் இதை வச்சு ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் நிறையா இது உங்களுக்கு கொண்டு வரேன். GitHub ஆக்ஷன்ஸ் வச்சு எப்படி இப்போ டாக்கர் இமேஜ்லாம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் பில்ட் பண்ணிவிட்டு அங்கே இது பண்ணுறதுக்கு போல இங்கே நீங்கள் கோடை மட்டுமே இங்கே GitHub ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணுற மூலமா உங்களோட டாக்கரோட டாக்கர் ஹப்பில் வந்து புஷ் ஆகிற மாதிரி எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். அதே மட்டும் இல்லாமல் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் சொல்லலாம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஈஸி டு இன்ஸ்டன்ஸில் எப்படி நீங்கள் வந்து டேரெக்டாக டிப்ளாய் பண்ணுறது எல்லாமே வந்து கிளியராக ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸ் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெபாசிட்டரியோட பேர் வந்து GitHub ஆக்ஷன்ஸ் பேசிக்ஸ். ஸோ அடுத்தது வந்து இதில் எந்த ஒரு நான் ஜஸ்ட் ஒரு ரீட்மி ஃபைல், அப்புறமேட்டு ஒரு கிட்டிங் ஒரு ஃபைல் பைத்தான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக தேவையில்லை, நம்ம பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ நான் அது தேவையில்லை, இந்த சும்மா ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கிரியேட் ரெபாசிட்டரி. ஸோ ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா அதை க்ளோன் பண்ணிக்கலாம் லோக்கலாக. ஸோ டெர்மினலில் git clone. ஸோ ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணிக்கிறேன் லோக்கலாக. ஸோ க்ளோன் பண்ணிவிட்டு அந்த டேரக்டரிக்குலாம் போயாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ பைத்தான் ஸ்கிரிப்டோட பேர் என்ன, main.py. ஸோ ஓகே, இப்போ உள்ள வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ பிரிண்ட் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் அ GitHub ஆக்ஷன் எக்ஸாம்பிள். இருங்க ஒரே அம்சம். இப்போ நம்ம வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன எழுதணும், நம்ம YAML ஃபைல் எழுதணும். ஸோ YAML ஃபைல் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எழுதணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு YAML ஃபைல் எழுதி ஒரு ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணாலுமே GitHub ஆக்ஷன்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால வந்து அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்டான டைப் கன்வர்ஷன் வச்சிருக்கோம். ஸோ அது எப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டாட் GitHub அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்குள்ள தான் அந்த என்னென்ன இருக்குன்னு என்னென்ன GitHub பெர்ஃபார்ம் பண்ணுமோ, அந்த ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்க போறோம், ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டரோட பேர் வந்து ஒர்க் ஃப்ளோஸ். ஓகேவா? ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோஸ்க்குள்ள தான் நம்மளோட YAML ஃபைல்ஸ், என்னென்ன YAML ஃபைல்ஸ் இருக்குமோ அந்த எல்லா YAML ஃபைல்ஸும் வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு YAML ஃபைல் கிரியேட் பண்ணலாமா? ஸோ YAML ஃபைல் வந்து என்ன பேர் கிரியேட் பண்ணலாம்? ஸோ ஓகே, ஒரு நார்மல் பைத்தான் டாட் YAMLனே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த YAML ஃபைலை ரைட் பண்ண போறோம். ஸோ YAML ஃபைல் ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்னா, நம்ம என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம், என்ன ஒர்க் ஃப்ளோ பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அதோட நேம். ஸோ அதுக்கு என்ன பண்றோம்னா நேம் என்ன கொடுத்துக்கலாம், பைத்தான் டெஸ்டிங்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஆன் புஷ். ஒரே நிமிஷம், இதை நாம ரீஸ்டார்ட்டே பண்ணிக்கலாம். டிசேபிள். ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து அடுத்து வந்து எப்போ நடக்கணும்னு சொல்லி சொல்றேன். ஸோ ஆன்னா எப்போ நடக்கணும். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னா புஷ், அப்போ வந்து கோட் புஷ் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ புஷ் பண்ணும்போது என்ன பிரான்ச்ல, ஸோ என்னென்ன பிரான்ச்சஸ்ல, இப்போ நீங்கள் வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து மெயின் பிரான்ச் இருக்கும். அதே சமயம் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது நிறையா, ஸோ சப்போஸ் வந்து டெவலப்மெண்ட் பிரான்ச் இருக்கும், அதே டெஸ்டிங் பிரான்ச் இருக்கும். ஸோ அந்த எந்த பிரான்ச்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தது மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அதுக்கு வந்து நான் பிரான்ச்சை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பிரான்ச்சு, நம்மளோட மெயின் பிரான்ச்ல தான் இப்போ கோட் இருக்குது. ஸோ அதனால மெயின். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஜாப்ஸ் என்னன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணலாம், ஜாப்ஸ் சொல்லி ஒரு இது டிஃபைன் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன ஜாப். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நமக்கு பைத்தான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும்.
ஸோ ரன்னிங் பைத்தான் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப். ஸோ இந்த ஜாப் வந்து எதில் ரன் ஆகும், நம்மளோட எந்த என்வரான்மெண்ட்ல ரன் ஆகும், இல்லை என்ன சர்வரில் ரன் ஆகும் சொல்லி சொல்லணும்ல, அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு என்னன்னா ரன்ஸ் ஆன். ஸோ நீங்கள் இந்த ரன்னிங் பைத்தான் ஸ்கிரிப்டுக்கு வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ரன்னிங் பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து எப்படி எழுதலாம்னா, இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ரன்னிங் பைத்தான் ஃபைல் கூட எழுதலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட எழுதலாம். அது உங்களோட விருப்பம் தான். அது வந்து என்ன ஜாப்புங்கிற பேர். அடுத்தது வந்து எந்த இதுல ரன் ஆக போகுது. ஸோ அது இப்போ நம்ம எதுல ரன் ஆக போறோம், எதுல ரன் பண்ண போறோம்னா உபுண்டு லேட்டஸ்ட். ஸோ உபுண்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன்ல தான் ரன் பண்ண போறோம். ஸோ அதனால உபுண்டு லேட்டஸ்ட். அடுத்தது என்னென்ன ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணா அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகுமோ அதுதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ரெபாசிட்டரி இருக்கக்கூடிய கோடை நம்ம இங்க கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், அவன் வந்து கோடை செக் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்லிக்கலாம், செக்கிங் அவுட் த ரெப்போ. ஓகேவா. அடுத்தது ரெப்போல இருந்து நம்ம இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, ஸோ ஆக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய செக் அவுட் வெர்ஷன் 3 யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் பெர்ஃபார்ம் பண்ணணும், பைத்தானை வந்து செட்டப் பண்ணும். ஸோ பைத்தான் என்விரான்மெண்ட் செட் பண்ணும். பைத்தான் என்விரான்மெண்ட் செட்டப். ஸோ அடுத்தது வந்து அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பைத்தானோட ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஆக்ஷன்ஸ்ல வந்து செட்டப் பைத்தான் வெர்ஷன் 5. ஸோ இதுல வந்து நம்ம பைத்தான் வெர்ஷன் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணோம்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ அது நம்ம இங்கேயே ஸ்பெசிஃபை பண்றோம் வித். ஸோ நம்ம பைத்தான் என்விரான்மெண்ட் செட் பண்ணு. ஆனா என்னோட பைத்தான் வெர்ஷன் 3.10 ஓட செட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். ஓகேவா. இப் அடுத்தது வந்து நம்மளோட ஃபைனல் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நாம பைத்தான் கூட ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னன்னா நேம் ரன்னிங் த பைத்தான் ஸ்கிரிப்ட். அதுக்கு என்ன கமாண்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம மிச்ச இடத்துல நம்ம யூசர்ஸ் சொல்லி சொல்றோம். யூசர்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்ஷன்ஸ்ல ப்ரீ டிஃபைன்ட் எல்லாமே இருக்கும். அதை வந்து நீங்க செக் அவுட் பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டு என்ன மாதிரிலாம் எப்படி கோடை வந்து இங்க உள்ள கொண்டு வரணும், அதே மட்டும் இல்லாம எப்படி பைத்தான் என்வரான்மெண்ட் செட் பண்ணி சொல்லி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இங்க நம்ம கமாண்ட் ரன் பண்ணணும். என்ன கமாண்ட் ரன் பண்ணணும், இப்போ ஒரு கமாண்ட் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணீங்கன்னா ரன். ஓகேவா. ரன் சொல்லி கொடுத்துட்டு அதுதான் பைத்தான் மெயின் டாட் பிஒய். ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இது எப்படி ரன் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வந்தோடனே உங்களோட யாமல் ஃபைலோட, அதாவது வந்து உங்களோட ஒர்க் ஃப்ளோட பேர் வந்து பைத்தான் டெஸ்டிங். ஸோ அது வந்து எப்போ ரன் ஆகும்னா, நீங்க அந்த ரெபாசிட்டரியில் புஷ்ங்கிற ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ட்ரிகர் ஆகும். அப்போ ட்ரிகர் ஆகும்போது அது வந்து மெயின் பிரான்ச்ல வந்து ரன் ஆகும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து அதில் என்னென்ன ஜாப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணா, ஒரே ஒரு ஜாப் தான் இருக்கு, ரன்னிங் பைத்தான் ஸ்கிரிப்ட் தான் ஒரு ஜாப். ஸோ அது வந்து உபுண்டு லேட்டஸ்ட்டுங்கிற உபுண்டு லேட்டஸ்ட் என்வரான்மெண்ட்ல ரன் ஆகும். அதுக்கு கீழே என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னா, ஸோ இந்த ரன்னிங் பைத்தான் ஸ்கிரிப்டுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னா என்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெப்போல இருந்து கோடெல்லாம் செக் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நடக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஆக்ஷன்ஸ்ல கூடிய செக் அவுட் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி இருக்கக்கூடிய கோடெல்லாம் செக் அவுட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பைத்தான் என்வரான்மெண்ட். ஸோ பைத்தான் என்வரான்மெண்ட் செட் பண்ணதுக்கு என்ன பண்றோம், அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய செட்டப் பைத்தான் ஒர்க் யூஸ் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அது வந்து எந்த மாதிரி செக் அவுட் பண்றோம், வெர்ஷன் அதாவது பைத்தான் வெர்ஷன் 3.10 வச்சு நம்ம வெர்ஷனோட 3.10ஓட நம்ம செக் அவுட் பண்ணிக்கிறோம். இது செட்டப் பண்ணிக்கிறோம் பைத்தான் என்வரான்மெண்ட்டை. அடுத்தது ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, அந்த ஸ்டெப் முடிஞ்சோடனே இந்த ஸ்டெப் முடிஞ்சுட்டா நம்ம ஜாப் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அப்படிங்கும்போது ஸோ இந்த ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட பைத்தான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுது. அதுக்கு நமக்கு என்ன கமாண்டு, பைத்தான் மெயின் டாட் பிஒய். ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சாச்சா, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கோடை புஷ் பண்ணலாம். கிட் ஆட் ஆல். இப்போ ஆட் ஆயிருச்சு. கமிட் GitHub action is ready to be performed. ஸோ ஓகே, இப்போ கமிட் பண்ணியாச்சு. இப்போ புஷ் பண்றோம். ஸோ இப்போ புஷ் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்,
இப்போது ரீலோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட GitHub ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கு, ஜாப் செட்டப் பண்ணுது. ஸோ ஜாப் செட்டப் பண்ணி எதில் ரன் பண்ணுது, நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு. ஸோ ஓகே, உபுண்டு லேட்டஸ்ட் வந்து என்னது 24.04.1. ஓகேவா. அடுத்தது வந்து செக்கிங் அவுட் த ரெபாசிட்டரி. ஸோ ரெபாசிட்டரி கூடிய கோட்ஸை செக் அவுட் பண்ணுது. அடுத்தது பைத்தான் என்வரான்மெண்ட் செட் பண்ணுறது. ஸோ பைத்தான் என்வரான்மெண்ட் செட் பண்ணிட்டு பைத்தான் வெர்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணது வந்து 3.10.16. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணுறது. ஸோ அதுக்கு நம்ம ரன் பண்ணதுக்கு என்ன வந்துருச்சு, நம்ம அங்கே கொடுத்த மாதிரி ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் அ GitHub ஆக்ஷன் எக்ஸாம்பிள் சொல்லி வந்துருச்சா. இப்போ இன்னொரு இதே மாதிரி ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட்ல இன்னொன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே பிரிண்ட் கோட் அப்டேட்டட் இப்போ கொடுத்துட்டேன். அதே மாதிரி பழையபடியே git add all, git commit, GitHub ஆக்ஷன் அப்டேட்டட் சொல்லி கொடுக்குறேன். git push. ஸோ git push பண்ணோடனே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த ஒர்க் ஃப்ளோ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஜாப்ஸும் செட்டப் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ லாகில் எடுத்து பார்த்தோம்னா ஒரே நிமிஷம். ஸோ இப்போ லாகில் எடுத்து பார்த்தோம்னா ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் அ GitHub ஆக்ஷன் எக்ஸாம்பிள் கோட் அப்டேட்டட். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பிரிண்ட் ஆகிடுது. அதாவது வந்து நம்ம கோட் அப்டேட் பண்ண கண்டினியூஸாக இன்டெகிரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் ஃப்ளோ பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நான் ஃபர்தராக இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நிறையா சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இது மட்டும் தான் இப்போ சின்னதாக ஒரு நார்மல் பைத்தான் ஸ்கிரிப்ட் மட்டும் ரன் பண்ணி வியூ மட்டும் தான் பண்ணி பார்த்துருவோம். இதை வச்சு நிறைய ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபாஸ்ட் ஏபிஐலாம் டிப்ளாய் பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒவ்வொன்றா மேனுவலாக பண்ணோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிடலாம் அந்த ஒர்க் ஃப்ளோ வச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய டெக் எஜுகேஷன்ஸ் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ஸோ see you on next video. Bye.